விஜயோட அரசியல் நிலைப்பாடு எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க பின்னாடி போற ரசிகர்கள் அவங்களா ஒரு ஃப்ரீ ஃப்ளோடா போயிட்டு இருக்காங்க சார். நான் ஒப்பிட்டு பார்க்கணும். எம்ஜிஆர் கூட என்டிஆரோட தயவு செய்து ஒப்பிட்டு பார்த்தாங்க. அவர்களாம் நிறைய செஞ்சுட்டு தான் அரசியல் பண்ணாங்க. அவர்களும் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற நடிகர்கள், ஹீரோ, மக்கள் மனசை கவர்ந்தவங்க. அப்படிலாம் இன்னைக்கு இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்னும் ஒரு படி மேல போய் சிரஞ்சீவி அவர்கள் எங்கள் கட்சியில இருந்தார். அவர் பிரஜாய் ராஜ்யம் கட்சி ஆரம்பிச்சார். 20 லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க அவருடைய கட்சி ஆரம்பிக்கும் போது. பிரஜாய் ராஜ்யம் கட்சி. காங்கிரஸ் கூட யோசனை பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்துட்டாரு, ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி என்ன பண்ண போறாருன்னு. ஆனா அவர் 18 விழுக்காடுக்கு மேல வாக்குகளையும் பெற முடியல. 18-19 சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலையும் பெற முடியும். ஆனா அவர் தான் சூப்பர் ஹீரோ. என்னைக்கும் ஹீரோ, அன்னைக்கும் ஹீரோ. ஆனா ஒரு ஸ்டேஜில் இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்ற பிறகு கட்சி நடத்த முடியல. ஏன் நடத்த முடியும்? ரசிகர்கள் கேடர் பேஸ்டு பார்ட்டியா மாற முடியாது. ரசிகர்கள் தான். அதுக்கப்புறம் எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. அவரால் கட்சி நடத்த முடியாம என்ன பண்ணாரு? காங்கிரஸ்ல இணைச்சு ஒன்றிய அரசுல UPA 2ல அவர் ஒரு ஒன்றிய இணை அமைச்சரா, டூரிசம் மினிஸ்டரா பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு அவர் நடிக்க போயிட்டார். அப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுல சிரஞ்சீவிக்கு நிகரான சூப்பர் ஸ்டார் இறங்குது. இதுதான் ஒரு ஒப்பீடு. இப்ப பவன் கல்யாண் ஒருத்தர் வந்தார். பவன் கல்யாண் என்ன பண்ணாரு? அவருடைய அரசியல் என்னாச்சு? ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டும் ஆக முடியாது. இங்கே அண்ணன் விஜயகாந்த் வந்தார், நடிகர் கார்த்திக் வந்தார், பல பேர் வந்திருக்காங்க. ஏன் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் வந்தார். எல்லோரும் அந்த வீச்சை எட்ட முடியுமானா எட்ட முடியல. ஒவ்வொருத்தருக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோல் அவருடைய உயரம் அவங்களுக்கு புரிஞ்சுதான் அரசியல் பண்ணாங்க. இது ஒரு மாயை, ஒரு பிரம்மை நடந்துட்டு இருக்கு.